Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காரை பார்க்கிங் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் பிக் பாஸ் தர்ஷன் நண்பர்களோடு சேர்ந்து தாக்கியதாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகனும் அவரது மனைவியும் கூறும் வீடியோ காட்சிகள் தான் இவை. பிக் பாஸ் 3 நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்ற தர்ஷன் பின்னர் சினிமாவில் அறிமுகமாகி கூகுள் குட்டப்பா, தும்பா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்போது கதாநாயகனாக படத்தில் கமிட்டாகி நடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதிதாக சர்ச்சை ஒன்று கிளம்பியுள்ளது. சென்னை முகப்பேர் கிழக்கு பாரி தெருவில் உள்ள தர்ஷன் வீட்டின் அருகே உள்ள டீ கடைக்கு காரில் வந்த உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி, அவரது மனைவி மற்றும் உறவினர் பெண் ஆகியோர் காரை தர்ஷன் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு டீ குடிக்க சென்றுள்ளனர். அப்போது வெளியில் செல்ல காரை எடுக்க வந்த தர்ஷன் தனது காரை எடுக்க முடியாமல் இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த காரால் டென்ஷன் ஆனார். இங்கே உங்களுக்கு முன்னாடி அந்த கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, காரை எடுத்துலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இது வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினச்சிட்டு, நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார், அவங்க எதிர்த்து நீங்கள் நல்லா எப்படிப்பா இருக்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க. அவங்க கேட்க போனப்போ அவங்க போயிட்டு நீ என்ன பெரிய வண்டி நீ நிற்கிற வரைக்கும் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானவனுக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க சார். அதிகாலையில் ஜிம்மிற்கு செல்லலாம் என நினைத்து காரை எடுக்க வந்த தர்ஷன் காரை எடுக்க முடியாமல் இது யாருடைய கார் என்று கேட்டு டென்ஷன் ஆகி உள்ளார். அப்போது தர்ஷன் வீட்டின் முன்பு நோ பார்க்கிங்கில் காரை நிறுத்தி இருந்த ஆத்திச்சூடி தன்னுடையதுதான் என கூறி காரை எடுக்க சென்ற போது அங்கு அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தர்ஷன் ஆத்திச்சூடியின் மனைவி கையை பிடித்து முறுக்கியதாகவும் தடுக்க சென்ற ஆத்திச்சூடியை தர்ஷனுடன் சேர்ந்து 2-3 பேர் தாக்கியதாகவும் ஆத்திச்சூடி தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. தகராறில் காயமடைந்த ஆத்திச்சூடி மற்றும் அவரது மனைவி இருவரும் அண்ணாநகர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தர்ஷன் மீது ஆத்திச்சூடி ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வண்டி எடுக்க போயிட்டு இருக்கோம், திருப்பி ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் பேசுறேன்ட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் சார். என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்குதான் சார் போனேன். தடுக்க போனவனா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சிலி இப்படி கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பேசி ஏன்னா இப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி 1-2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதற்கிடையே தர்ஷன் கூறும்போது நோ பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு பதில் கூறாமல் சூடான காஃபியை எடுத்து தனது தம்பியின் மீது ஊற்றியதாகவும், நடிகர்னா பெரிய இவனா, நான் ஜட்ஜோட பையன் என்றெல்லாம் கூறி வாக்குவாதம் செய்ததாகவும் கண் கலங்க விளக்கம் அளித்துள்ளார். ஜே நகர் காவல் நிலையத்தில் ஆத்திச்சூடிக்கு முன்னதாகவே புகாரும் அளித்துள்ளார். சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சில ஊத்திட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன். இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இரு தரப்பினரும் மாறி மாறி தங்களது புகாரை தெரிவிக்க ஜே நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனிடையே தர்ஷன் மற்றும் அவரது சகோதரரான லோகேஷ் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதேபோல் தர்ஷன் தரப்பில் கொடுத்த புகாரின் பேரில் நீதிபதி மகன் ஆத்திச்சூடி, மனைவி லாவண்யா, ஆத்திச்சூடியின் அத்தை மகேஸ்வரி மீது 2 பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர் விசாரணைக்கு பிறகு கண்கலங்க விளக்கமளித்த தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் லோகேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.